ஃபால் ஆகுற அந்த லீவ்ஸை பற்றி சொல்லியிருக்காரு. இதில் ஆத்தர் நம்மளுக்கு 2 லெசன் கொடுத்துருக்காரு. கின்னி கா சோனா அண்ட் தென் ஜேன் கி தேன் அப்படின்னு 2 லெசன் கொடுத்துருக்காரு. கின்னி கா சோனா அந்த லெசனில் ஆத்தர் எந்த மாதிரி பீப்புள் பற்றி பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு தகுதி உள்ளவங்களை பற்றி பேசுகிறாரு. அதாவது எல்லாரும் பிறந்தாங்க எல்லாரும் இறந்தாங்கன்னு இல்லாமல் ஒரு சில மக்கள் ஒரு ஐடியாலஜியோட இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றி பேசுகிறாரு கின்னி கா சோனா அப்படின்ற லெசனில். ஜேன் கி தேன் அப்படின்ற லெசனில் ஜப்பான் பீப்புள் அவங்களோட பிஸியான ஸ்கெடியூலில் கூட எப்படி அவங்க காமாக வச்சுக்கிறாங்க, அந்த ஒரு மூமெண்ட்டுக்கு அவங்க எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி சொல்லியிருக்காரு. லெசன் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஆத்தர் இன்ட்ரடக்ஷனும் லெசனுடைய இன்ட்ரடக்ஷனும் பார்க்கலாம். 7 मार्च 1925 को कोंघण क्षेत्र में जन्म रविंद्र खेलेकर छात्र जीवन से ही गोवा मुक्ति आंदोलन में शामिल हो गए थे. 7 मार्च 1925 கொங்கன் க்ஷேத்ரால பிறந்த ரவீந்திர கேலேக்கர் छात्र जीवन அப்படின்னா அவருடைய ஸ்டூடெண்டா இருக்கும் போதே கோவா முக்தி ஆந்தோலன் में शामिल हो गए थे. கோவா முக்தி ஆந்தோலன் அப்படின்றது கோவா லிபரேஷன் மூவ்மெண்ட்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. காந்திவாதி चिंतक के रूप में विख्यात கேலேக்கர் இவர் எப்படி ரொம்ப ஃபேமஸ், விக்யாத் அப்படின்னா ஃபேமஸ் நோட்டடான ஒரு பர்சனாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய சிந்தக் அவருடைய தாட்ஸ் ஃபுல்லாமே காந்திவாதி, காந்தியினுடைய ஐடியாலஜியை ஃபாலோ பண்ணுறதுனால இவர் ரொம்ப நோட்டடாக இருக்காரு. கேலேக்கர்னே अपने लेखन में அவருடைய எழுத்துக்கள் அவர் என்ன கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜன ஜீவனுக்கு விவித் பக்ஷம், மக்களினுடைய விவித் பக்ஷம் அப்படின்னா वेरियस एस्पेक्ट्स, मान्यताओं और व्यक्तिगत विचारों, मान्यताओं इज बिलीव्स அவங்களுக்குள்ள இருக்கிற நம்பிக்கை, और व्यक्तिगत विचारों அவங்களுடைய पर्सनल थॉट्स को देश और समाज के परिप्रेक्ष्य में प्रस्तुत किया है. இதை எப்படி அவர் வெளிப்படுத்தியிருப்பார், எப்படி எழுதியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, தேஷ் और समाज के परिप्रेक्ष्य, परिप्रेक्ष्य அப்படின்னா பெர்ஸ்பெக்டிவ்னு அர்த்தம். நம்ம சொசைட்டி நம்ம கண்ட்ரி அது எந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குது அப்படின்றத தான் இவர் எழுதியிருப்பார். इनकी अनुभवजन्य टिप्पणियों में अपने चिंतन की मौलिकता के साथ ही मानवीय सत्य तक पहुंचने की सहज चेष्टा रहती है. இவருடைய அனுபவஜன்ய டிப்னியோ அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதுற இந்த எழுத்துக்கள்ல अपने चिंतन की मौलिकता, அது மட்டும் இல்லாமல் என்ன இருக்குன்னா அது ஒரிஜினாலிட்டி இருக்கும். मालविकता के साथ ही मानवीय सत्य तक पहुंचने की सहज चेष्टा रहती है. அவர் எழுத்துக்கள் எப்படி இருக்குன்னா அவருடைய ஒரிஜினாலிட்டியும் இருக்கும், அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் கலந்த ஒரிஜினாலிட்டியோட சேர்த்து எழுதியிருப்பார். இது எல்லாமே ஹியூமனுடைய ट्रूथ सेल्फ போய் रीच பண்ற மாதிரி இருக்கும். कोंकणी और मराठी के शीर्षस्य लेखक और पत्रकार रविंद्र खेलेकर की कोंकणी में 25, मराठी में 3, हिंदी और गुजराती में भी कुछ एक पुस्तक प्रकाशित है. कोंकणी और मराठी के ஷீர்ஷஸ்த் லேखक, அதாவது கொங்கணி மராட்டியில் எழுதக்கூடியவர் தான் இவர். அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்திரக்கார், ஒரு மேகசின் ரைட்டராகவும் இருக்கார். ரவீந்திர கேலேக்கர் கி கொங்கணி மே அவருக்கு கொங்கணியில் 25, அதாவது 25, மராட்டியில் 3, ஹிந்தி और குஜராத்தி, ஹிந்தியிலும் குஜராத்திலும் குச்சேக் புஸ்தகம் ஒரு புக்கும் எழுதியிருக்கார். ஹிந்தியில் 1, குஜராத்தியில் 1 புக்கும் பப்ளிஷ் ஆயிருக்கு அவருடையது. केलेकर ने काका कालेलकर की अनेक पुस्तकों का संपादन और अनुवाद भी किया है. केलेकर काका कालेलकरனுடைய நிறைய புக்ஸ் சம்பாதன எடிட்டிங்கும் பண்ணியிருக்காரு, अनुवाद ट्रांसलेटும் பண்ணியிருக்காரு. गोवा कला अकादमी की साहित्य पुरस्कार सहित कई पुरस्कारों से सम्मानित केलेकर के प्रमुख कृतियां हैं. गोवा कला अकादमी மூலமா சாகித்ய புரஸ்கார், சாகித்ய அவார்டு வாங்கின, அது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ் வாங்கின கேலேக்கரனுடைய முக்கியமான மாஸ்டர் பீசஸ் பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க. கொங்கணி மே உஜ்வாடாஜே சூர், சமீதா, सांगली, ओ थाम्बे, मराठी में कोंकणी च राजकरण, ஜப்பான் ஜசா திஸ்லா, और हिंदी में पच्चर में टूटी पत्तियां. ஹிந்தியில் அவர் எழுதியிருக்கிறதா நம்மளுக்கு இங்கே லெசனாக கொடுத்துருக்காங்க. இப்போ லெசனோட இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். ऐसा माना जाता है कि थोड़ी में बहुत कुछ कह देना कविता का गुण है. ஸோ எல்லாரும் என்ன நம்புறாங்க அப்படின்னா, கொஞ்சம் விஷயத்துல, அதாவது கொஞ்சமான சென்டென்ஸ்ல நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியது கவிதா அப்படின்னு நினைக்கிறாங்க. கவிதால தான் இதை நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. जब कभी यह गुण किसी गद्य रचना में भी दिखाई देता है तब उसे पढ़ने वाले को यह मुहावरा याद नहीं रखना पड़ता है. இதே விஷயங்கள், அதாவது கொஞ்சமா சொல்லி நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்லும் போது
படிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் இருக்கும், ஆனா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. எப்படி இப்ப தோஹா இருக்கோ, எப்படி திருக்குறள் இருக்கோ, அந்த மாதிரி இவங்க சொல்றாங்க. இது வந்து நம்ம पोएट्रीல பார்க்கிறோம். இவர் என்ன சொல்றாருன்னா, இது एक गद्याल जब कभी यह गुण किसी गद्या रचना में भी दिखाई देता है. அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு கொஞ்சமா தான் இருக்கும், விஷயங்கள் நிறைய இருக்கும். उसे पढ़ने वाले को यह मुहावरे याद नहीं रखना पड़ता है कि இத படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன லெசனை படிச்சு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது கண்டிப்பா நமக்கு ஒரு முஹாவரே ஞாபகம் வரும்னு சொல்றாங்க. அது என்ன முஹாவரே அப்படின்னு பாருங்க. சார் சார் கோ கஹீ ரஹே தோதா தேய் உடாய். இந்த முஹாவரே அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது கபீர்தாசினுடைய ஒரு தோஹா. தோஹாவோட செகண்ட் லைன் தான் நம்மளுக்கு முஹாவரேவா கொடுத்துருக்காங்க. அதோடைய ஃபர்ஸ்ட் லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாது ஐசா சாயியே ஜைசா சூப் சுபாய் சார் சாரு கோ கஹீ ரஹே தோதா தே உடாய். ஸோ மீனிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சஜ்ஜன் ஐசா சாயே, ஒரு ஜென்டில் மேன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு சுப் அப்படின்ற ஒரு மெட்டீரியல் மாதிரி இருக்கணும். அது என்ன அப்படின்னா, அன்னசே கந்தகிக்கோ பாகர் கர்னேக்கா சாதன். அந்த சுப் அப்படின்றது நம்ம சூப் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன பண்ணணும்னா ஃபுட் பார்ட்டிகல்ஸ்ல இருந்து கெட்டதை மட்டும் வெளியேற்றக்கூடியது. அதே மாதிரி தான் ஒரு சஜ்ஜன் இருக்கணும்னு சொல்றாங்க. சாரு சாருக்கோ கஹீ ரஹே, அதாவது அதுல இருக்கிற அந்த சூப் மட்டும் நம்ம எடுத்துக்கணும். கஹி மீன்ஸ் கிரஹன் கர்னா, அதை மட்டும் அந்த எசன்ஸை மட்டும் எடுத்துக்கணும். எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதுல இருக்கிற நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கணும். தோதா தேய் உடாய், கெட்ட விஷயங்களை நம்ம எடுத்து வெளியில போட்டுடணும், அகற்றிடணும் அப்படின்னு மீன் பண்றாங்க. சாரு சாருக்கோ கஹீ ரஹே தோதா தேய் உடாய். இதுதான் கபீர்தாஸோட தோஹாவுடைய மீனிங். सरल लिखना थोड़े शब्दों में लिखना ज्यादा कठिन काम है. இல்ல என்ன சொல்றாங்கன்னா, சரல் லிக்னா ரொம்ப சிம்பிளா எழுதுறது, ரொம்ப கொஞ்சமா எழுதுறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். फिर भी यह काम होता रहा है. இருந்தாலும் இந்த மாதிரியான வேலைகளை சில கவிஞர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. சூக்தி கதாயே, அகம் கதாயே, ஜாதக் கதாயே, பஞ்சதந்திர கி கஹானியா உசி லேखन के प्रमाण है. எந்த மாதிரி கதைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூக்தி கதாயே, सूक्ति कथाएं அப்படினா moral proverb stories, ஆகம் கதாயேனா moral stories, ஜாதக் கதாயேனா ஜட்டாக் stories நமக்கு தெரியும், ஜட்டாக் ஸ்டோரிஸ் நமக்கு தெரியும், பஞ்சதந்திரத்திக்கான பஞ்சதந்திர ஸ்டோரிஸ் நமக்கு தெரியும். இது எல்லாமே இதுக்கான ப்ரூஃப் தான் அப்படின்னு சொல்றாரு. यही काम कोंकणी में रविंद्र केलेकर ने किया है. இதே வேலையை தான் கொங்கணி லாங்குவேஜ்ல ரவீந்திர கேலேக்கர் செஞ்சிருக்காரு. அப்ப என்ன மீன் பண்றாங்கன்னா, கொஞ்சம் விஷயத்திலே நிறைய மெசேஜஸ் கொடுக்கணும்ன்றது அவங்களுடைய எய்ம். प्रस्तुत पाठ के प्रसंग पढ़ने वालों से थोड़ा कहा बहुत समझने की मांग करते हैं. நம்மளுக்கு கொடுத்திருக்கிற லெசனும் அதே மாதிரி தான். थोड़ा कहा கொஞ்சம் தான் சொல்லியிருப்பார், ஆனா நிறைய நம்மளுக்கு புரிய வச்சிருப்பாரு. ये प्रसंग महज पढ़ने गुणने की नहीं. இந்த பிரசங்க கொடுத்திருக்கிற நம்மளுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. அது வந்து महज पढ़ने गुणने की नहीं, அதாவது மியர்லி படிச்சு அப்படியே எடுத்து வைக்கிறதுக்கானது கிடையாது. एक जागरूक और सक्रिय नागरिक बनाने की प्रेरणा भी देते हैं. ஒரு அவேக்கன் நம்மளுக்கு கொடுக்குது, நம்மளுக்குள்ள ஒரு ஆக்டிவ் सिटीजन ஆகிறதுக்கான प्रेरणा, அந்த ஒரு इंस्पिरेशन அது கொடுக்குது. पहला प्रसंग घिन्नी का सोना जीवन में अपने लिए सुख साधन जुटाने वाले से नहीं बल्कि उन लोगों से परिचित कराते हैं जो इस जगत को जीने और रहने योग्य बनाए हुए हैं. फर्स्ट கொடுத்திருக்கிற பிரசங்க லெசன் கூட அவங்க சொல்லல, ரெஃபரன்ஸ் தான் சொல்லிருக்காங்க. पहला प्रसंग घिन्नी का सोना என்ன எதை பத்தி சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீவன் में अपने लिए सुख साधन, லைஃப்ல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சுக் சாதன், அந்த பிசிக்கல் அவைலபிள் மெட்டீரியல்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஜுடானே வாழ நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருப்பாங்க. இவங்க அவங்கள பத்தி மட்டும் அவங்க பேசல, बल्कि उन लोगों से परिचित कराते हैं. அதுல வேற யார பத்தி அவர் இன்ட்ரோ듀ஸ் பண்ணான்னு பாத்தீங்கன்னா, जो इस जगत को जीने और रहने योग्य बना हुए हैं. இந்த பூமியில வாழ்றதுக்கு வர்த்தா இருக்கிற पर्सन, குவாலிஃபையா இருக்கிற पर्सனை பத்தி மட்டும் தான் இங்க அவர் பேசுறாரு. दूसरा प्रसंग जैन की ध्येन बौद्ध दर्शन में वर्णित ध्यान की उस पद्धति की याद दिलाता है. दूसरा प्रसंग அதாவது ரெண்டாவது கொடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் ஜெயின் की ध्येन அப்படின்றது பௌத்த தர்ஷன் அப்படின்றது புத்த பிலாசபி, புத்திசம்ல கொடுத்திருக்கிற ஒரு விஷயத்தை பद्धतिனா அந்த ஒரு மெத்தடாலஜியை பத்தி நம்மளுக்கு ஞாபகப்படுத்துது. जिसके कारण जापान के लोग आज भी अपनी व्यस्तम दिनचर्या के बीच कुछ செயின் भरे पल पा जाते हैं. என்ன சொல்றாங்கன்னா, ஜப்பான் பீப்புள் இப்பயும் அவங்களுடைய அந்த பிஸி ஷெட்யூலுக்கு நடுவுல கொஞ்சம் ரெஸ்ட்டுக்கான மூமெண்ட் அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த லெசன்ல பார்க்க போறோம்.